Hello friends, welcome to Sherlin's Craft. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் 10 டேஸ்க்கு முன்னாடி ஹோம்மேட் க்ளே எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருந்தேன். அந்த 10 டேஸ்க்கு முன்னாடி செஞ்ச க்ளே தான் இப்போது நல்லாயிருக்கு. இப்போ வந்து அந்த க்ளே யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்திருக்கேன். அந்த அட்டையில் வந்து நான் மிக்கி மவுஸ் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் ஏதாவது வரைஞ்சிக்கலாம். ஏதாவது ஃபிஷ்ஷு, அனிமல்ஸு, பேர்ட்ஸ் அந்த மாதிரி எது வேணால் வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த வரைஞ்சி வச்சிருக்க அவுட்லைனை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப திக்கான அட்டைலாம் இல்லை, ரொம்ப மெலிசான அட்டை. ட்ரெஸ்லாம் வாங்கினா மெலிசா ஒரு அட்டை வரும்ல, அந்த அட்டையில் தான் நான் வரைஞ்சிருக்கேன். நான் அவுட்லைன் கட் பண்ணி முடிச்சதுமே உள்ளுக்குள்ள டீட்டெயில்ஸ் வந்து பென்சில் வச்சு வரைஞ்சிட்டேன். பென்சிலில் வரைஞ்சனால டீட்டெயில்ஸ் ஒழுங்காக தெரியல, அதனால நான் உங்களுக்கு ஸ்கெட்சில் பண்ணி காமிக்கிறேன். நீங்களும் ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ள டீட்டெயில்ஸ் ஏதாவது வரைகிறீங்க, நீங்கள் வேறு ஏதாவது கார்ட்டூனுக்கு வரைகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரஃபாக பென்சிலில் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கெட்ச் வச்சு டார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ டீட்டெயில்ஸ் வந்து ஸ்கெட்சில் ஃபுல்லாக வரைஞ்சிட்டேன். இப்போ வந்து இந்த கிராஃப்ட்டுக்கு நம்ம க்ளே யூஸ் பண்ண போகிறோம். க்ளேவை வந்து கொஞ்சமாக எடுத்து நான் இந்த மாதிரி மெலிசாக கையில் உருட்டி எடுத்திருக்கேன். இதுதான் இதில் ஒட்ட போகிறோம். இதுக்கு வந்து ஃபெவிகால் வந்து நம்ம வரைஞ்ச அந்த அவுட்லைனுக்கு கரெக்டாக அவுட்லைனில் மட்டும் நம்ம க்ளேவை ஒட்ட போகிறோம். ஓகே, இது மாதிரி லைட்டாக நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டேன். இதுக்கு மேலேயே இப்போ வந்து நம்ம உருட்டி வச்சுருக்க இந்த க்ளேவையும் அதுக்கு மேலேயே அப்படியே ஒட்டிக்கலாம், அதே ஷேப்பில் கரெக்டாக. ஓகே, இப்போ பாதி ஒட்டியிருக்கேன் நான். திரும்பி அடுத்த இடத்துலையும் கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி நம்ம ரவுண்டாக இந்த மாதிரி மெலிசாக உருட்டி ஒட்டிக்கலாம். நான் பாதி தூரம் ஒட்டி முடிச்சிட்டேன். வீடியோவில் ஃபுல்லாக காமிச்சா போர் அடிக்கும்ல, வெறுப்பாக இருக்கும், அதனால தான் நான் பாதியாக கட் பண்ணிட்டேன். ரொம்ப நீட்டாலாம் உருட்டி ஒட்ட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக உருட்டிட்டு இந்த மாதிரி பாதியில் ஃபெவிகால் போட்டு ஒட்டினா கூட போதும். ஓகே, இப்போ ஃபுல்லாக நான் அவுட்லைன் ஒட்டிட்டேன். இது கொஞ்சம் காயட்டும். இது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா நான் வந்து உள்ளுக்குள்ளே இருக்க டீட்டெயில்ஸ்க்கும் இந்த மாதிரி க்ளேவை வந்து மெலிசாக உருட்டி நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ உள்ளுக்குள்ளேயும் நான் டீட்டெயில்ஸ் ஒட்டிட்டேன். இப்போ வந்து இந்த 2 ரவுண்ட்ஸ்க்கு மட்டும் க்ளே கொடுக்கணும், க்ளே வச்சு ஒட்டணும். அங்கேயும் இந்த மாதிரி ரவுண்டாக பால் மாதிரி பண்ணி ஒட்டிட்டேன். ஓகே, இப்போ க்ளே நல்லா காயட்டும் கொஞ்சம். இது வந்து ஹோம்மேடாக செஞ்ச க்ளேயில் காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, இப்போ இது நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதுக்கு நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ரெட்டு, பிளாக், எல்லோ அண்ட் ஒயிட் இந்த கலர்லாம் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ பிளாக் கொடுக்கணும். இந்த க்ளே நல்லா காஞ்சிடுச்சு, கையில் கூட பிச்சா கூட வரல. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் உள்ளுக்குள்ள டீட்டெயில்ஸ்க்கு பிளாக் கலர் கொடுக்குறேன், அவுட்லைனுக்கு மட்டும். பாருங்கள், க்ளே கையில் வரவே இல்லை, நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து கண்ணுக்கும் மூக்குக்கும் பிளாக் கலரில் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ பிளாக் கலர் கொடுத்தாச்சு. இப்போ இது காஞ்சதுக்கப்புறமா நம்ம வெளியில் இருக்க அவுட்லைனுக்கும் இந்த ஓரத்தில் மட்டும் பிளாக் கலரில் கொடுக்கலாம் மெலிசா. அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் என்ன நினச்சேன்னா வெளி சைடு வந்து ஒயிட் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் உள்ளுக்குள்ளே மட்டும் நான் பிளாக் மெலிசா கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி கொடுக்குறேன்னு தெரியும். ப்ரெஷ்ஷை திருப்பி வச்சு நான் அந்த ப்ரெஷ்ஷோட பேக் சைடில் தான் பெயிண்ட் கொடுக்குறேன், ரொம்ப மெலிசாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எப்படி கொடுக்குறேன்ட்டு. உள்பக்கமாக லைட்டாக மெலிசாக கொடுக்குறேன், வெளிப்பக்கமாக வந்து ஒயிட் கலரில் க்ளே தெரிகிற மாதிரியே நான் விட்டுட்டேன். நான் உள்ளுக்குள்ள டீட்டெயில்ஸ்க்கு வந்து பிளாக் கலர் கொடுத்துட்டேன். அது கொடுத்து அந்த பெயிண்ட் காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி காதுக்கு வந்து பிளாக் கலர் கொடுக்குறேன். எதுக்காக க்ளே யூஸ் பண்ணி நம்ம இந்த அவுட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் தூக்கிட்டு தனியும் ஒரு டெக்ஸ்டராக தெரியும் உள்ளுக்குள்ளே பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா. நான் இதை வந்து எங்கள் வீட்டில் கபோர்டில் தான் ஒட்டி வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. கடைசியில் இதை பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் தெரியுமா என்னன்னு தெரியல, ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக ஒரு தனி டெக்ஸ்டராக 3D எஃபெக்ட் மாதிரி தெரியுது. உள்ளுக்குள்ளே பண்ண பெயிண்ட்டுக்கும் வெளியில் வந்து நம்ம அந்த க்ளே யூஸ் பண்ணி பண்ணனால கொஞ்சம் அந்த ஓரங்கள் மட்டும் மேடாக தூக்கிட்டு இருக்கனால அந்த மாதிரி தெரியுது. ஓகே, இப்போ பிளாக் கலர் பெயிண்ட் கொடுத்ததுமே இந்த மிக்கி மவுஸ் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நம்ம எல்லா கலர்ஸும் கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்தது வந்து வாய்க்கு ரெட் கலர் கொடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் ஏதாவது வரைஞ்சி இந்த மாதிரி பெயிண்ட்லாம் கொடுத்து உங்கள் வீட்டில் எங்கேயாவது கபோர்டில், கதவுல அந்த மாதிரிலாம் ஒட்டி வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ வந்து இதோட ஷூஸ்க்கு வந்து நான் எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணுறேன்.
பெயிண்ட் பண்ணும்போது இந்த பிளாக் கலர் அவுட்லைன்ஸில் பற்றாமல் பெயிண்ட் பண்ணுங்கள். அப்படி சப்போஸ் பிளாக் கலர் அவுட்லைன்ஸில் பட்டுருச்சு அப்படின்னா பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவுட்லைன் இன்னொரு வாட்டி கொடுத்துக்கோங்க. எனக்கு வந்து படலை, அதனால நான் பண்ணல. இப்போ இதோட ட்ரெஸ்ஸில் வந்து இந்த இடத்துல நம்ம ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பெயிண்ட் இல்லை அப்படின்னா ஹோம்மேட் பெயிண்ட் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி ஹோம்மேட் ப்ரஷ் எப்படி பண்ணுறதுன்னு கூட நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. நான் இந்த கிராஃப்ட்டில் கூட ஹோம்மேட் ப்ரஷ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணேன். இப்போ பேலன்ஸ் இருக்க எல்லா இடத்துலையும் நான் ஒயிட் கலர் கொடுக்க போகிறேன். ஹோம்மேட் ப்ரஷ் பார்த்து பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ மிக்கி மவுஸ் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குல்ல. இதோட டெக்ஸ்டர் வந்து நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக 3D எஃபெக்ட் மாதிரி இருக்குது. இது வந்து நான் எங்கள் வீட்டில் கபோர்டில் ஒட்டி வச்சுருக்கேன். நீங்களும் கதவுல கபோர்டில் எங்கன்னா ஒட்டி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.